ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்சியோட மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஹீரோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஹீரோயினும் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகா இருப்பா. ஸ்டோரி கூட ரொம்ப காமெடி, ரொமான்ஸ்னு எல்லாமே கலந்துருக்கும். மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ளே போகலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே. இவங்க வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின். ஹீரோட பேர் வென்னு, ஹீரோயினோட பேரு லின்னு. 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்றாங்க. ஆஃபீஸ்ல பார்த்தா எலியும் பூனையுமா 2 பேரும் அடிச்சுக்குவாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ். இவங்க ஆஃபீஸே ஒரு 2 டீமா பிரிஞ்சிருக்கு. ஒருத்தன் பேரு வாங், அவர் தான் ஹெட்டா இருந்து பண்றாரு. அவர் கூட ஒர்க் பண்றது ஒருத்தர். இன்னொருத்தன் பேரு ஷிங், ஷிங்கு கூட ஒர்க் பண்ண போறது ஒருத்தர். அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஆப்போசிட் கேங்கு. ஸோ அதனால என் ப்ராஜெக்ட் தான் ஓகே, உன் ப்ராஜெக்ட் தான் ஓகேன்னு சொல்லி 2 பேரும் ஆர்கியூ பண்றாங்க. ஃபைனலி ஹீரோயின், என்னோட ப்ராஜெக்ட் மட்டும் ஓகே ஆகலன்னா அவ்வளவுதான்னு சொல்ல, பார்க்கலாம் நீ சொல்றது நடக்குதான்னு பார்க்கலாம். ஒருவேளை நீ கொடுக்குற ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றேன்னு அதுக்கப்புறம் தெரியுங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை பத்தி தான் டீப் டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு. டீப் டிஸ்கஷன்னா அது ப்ராஜெக்டை பத்தி கிடையாது, 2 பேரும் ரொமான்டிக் மூமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாரு, ஆஃபீஸ்ல இதை பத்தி தெரியவே கூடாது, புரியுது இல்லை அப்படின்னு சொல்ல, எல்லாம் தெரியுது. அப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பைட் பண்ணனா ஆஃபீஸில் எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதன்னு சொல்ல, இன்னும் எத்தனை நாள் இதை மறைப்போமோ, மறைக்கிற வரைக்கும் மறைக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்களோட வேலையை அங்கே முடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நாள் நீ இப்படியே இருப்ப சொல்லு, சீக்கிரமா நம்மளை பத்தி உண்மை வெளியே தெரிஞ்சா பரவாயில்ல. ஹலோ, என்ன ஓவரா தான் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணதை மறந்துட்டீங்களான்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஒரு பெரிய ஆஃபீஸர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி. இவர் பேரு வென் அப்படின்னு சொல்ல, வென் ஏன் கூட வா, ஏன் கூட வான்னு சொல்லி அந்த 2 டீம் லீடரும், அதாவது அவங்க 2 பேரும் வைஸ் பிரசிடென்ட், ஹீரோ இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் ஹீரோயின் இருக்கா. இதை நினைச்சு பார்த்து சிரிக்கிறா. இவனுங்களே மொக்க பசங்க, இவனுங்க கூட போய் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லி தானா நின்று சிரிச்சிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஹீரோ நிக்கிறான். என்ன, ஏதோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தது, எதை நினைச்சு சிரிச்சிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கார்டு எடுத்து பாக்குறான். இல்லைன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எதை பத்தி சிரிச்சீங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் மறைச்சிட்டே இருக்க. திட்டிட்டு அந்த பக்கம் ஹீரோ போயிட்டான். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, ஆமா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே என்னை பத்தி ஏதோ மனசுக்குள்ள பேசி சிரிச்சிட்டு இருந்தா கேட்க மாட்டாங்களா, அதனாலதான் அப்படி கேட்டேன்னு சொல்ல, நான் அப்ப என்ன கேட்டேன்னு உனக்கு தெரியுமா? 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போறேன்னு தான் சொன்னேன். அவங்க 2 பேருமே ஒரு வெட்டு. இதுல ஒன்ன வேற ஏன் டீம்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் சொன்னேன், புரியுதா? சரி ஓகே, என்னோட ப்ராஜெக்ட்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல வரா. கிஸ் பண்ணலான்னு ஹீரோ வர கழுத்து பிடிச்சி கடிச்சு வச்சுட்டு அங்க இருந்து போறா. அடி பாவி, என்னடி பண்ணிட்டு போற, வலிக்குதுடி அப்படிங்கிற மாதிரி தொட்டு பார்த்துட்டு ஹீரோ நின்றுட்டு இருக்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்ல போய் பிஸியா காஃபி குடிச்சிட்டு இருக்கா. ஏதோ ஒர்க் பண்ணுவான்னு பார்த்தா கூலா காஃபி குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வரான். ப்ராஜெக்டை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். ஸோ சப்ளையரை பத்தி நீ ஏதாவது பேசுனியான்னு சொல்ல, அதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. 3 நாளா? ஆமா, சீக்கிரம் ஒர்க் எல்லாம் முடிக்கணும் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். அது உன்னோட பிரச்சனை கிடையாது, என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு பாரு, ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கையில காட்ட, வா, ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே வந்துருச்சா, சப்ளையர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பேப்பரை கையில வாங்கி பார்த்துட்டு இருக்க. கையில இருக்க காஃபியை பிடிங்கி ஹீரோ குடிக்கிறான். இங்க பாருங்க மிஸ்டர் டைரக்டர், இது என்னோட காஃபி, இதை நீங்க குடிக்க கூடாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லி காஃபியை பிடுங்க. அப்படியே காஃபி எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய், இது ஆஃபீஸ்டா, மாட்டணும் அவ்வளவுதான், யாராவது பார்த்தா என்ன ஆகுறதுன்னு சொல்ல, யாரும் வரமாட்டாங்க, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இங்க பாரு, இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான், வீக்கெண்ட் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்துல போறான். ஆல்ரெடி நம்ம அக்ரிமெண்ட் ஞாபகம் இருக்குல்ல, வீக்கெண்ட்ல மட்டும்தான் கிளம்புன்னு சொல்ல, எனக்கு போறதுக்கே மனசு வரலன்ட்டு மறுபடியும் போறான். ஓடுறா அப்படின்னு சொல்லி அப்படி திட்டி விட, வெளியே வந்து அவன் பாட்டுக்கு கத்திட்டு போறான். எல்லாரும் பாத்தியா, 2 பேரும் மறுபடியும் சண்டை போறாங்க, பாவம் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. வேகமா ரூமுக்கு போயிட்டான் ஹீரோ. அப்புறம் அந்த வாங்கு பையனை தான் காட்டுறாங்க. வாங்கு பையன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது வைஸ் பிரசிடென்ட் அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட, இங்க பாரு லீ, நான் சொல்றதை கேளு, அந்த லின்னை சுத்தமா பிடிக்காது அந்த வெண்ணுக்கு. அவனை வச்சுதான் அவளை இங்க இருந்து வெளியே அனுப்பணும். இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா உன் கைக்கு தான் வரும். ஸோ உன் கையில தான் கொடுக்க போறேன். அவளை தூக்கிட்டோம்னா ஆபீஸ் முழுக்க நமக்கு தான், நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும், புரியுதா அவனுக்குன்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்மைல் பண்றா. இவங்க 2 பேருக்கு இடையில அஃபேர் இருக்கும் போல. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் வர அப்படின்னு சொல்லி
லின்னை பார்க்கறதுக்காக போகிறான். கூடவே இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போக, இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, இவங்க பேர் லீ. ஸோ இவங்களை உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் சேர்த்திக்கணும், ஸோ அதுக்காக தான் இவங்களை நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஜாங் சொல்லிட்டு அவளோட பின்னாடி ஒரு தட்டு தட்டிட்டு போகிறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அசிஸ்டன்ட் ஒருத்தி இருக்கா, அவள் பேர் ஜியா. ஜியா இது எல்லாத்தையும் பார்க்குறா. ஹாய் அப்படின்னு சொல்லி லீ போய் பேச, வெல்கம் வெல்கம் டு த ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட வந்து, அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா, புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவளை தான் கொண்டு வருவாங்க போல இருக்கு, ஏதோ தப்பாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறான். ஹீரோ வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கான். அவங்க அப்பா கத்துன்னு கத்துறாரு, இந்த ப்ராஜெக்டை உன்னால முடிக்க முடியாது, இது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, இதுக்கு மேலே நீ இந்த ஆஃபீஸில் இருந்தால் வேஸ்ட், நீ முதல்ல பிரான்ச் ஆஃபீஸ்க்கு ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், உன்னால என்ன கிழிக்க முடியும்னு பார்க்குற அப்படின்னு சொல்லி திட்டிருப்பாரு. இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு. என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க, சொல்லுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி நான் எதுவும் இதில் இன்டர்ஃபியர் ஆக விரும்பல, இது பண்ணுறது லின்னே பார்த்துக்கிட்டோன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே, அந்த ஆள் ஏதாவது பண்ணி இதை குழப்பி விட்டுருவான், அந்த பொண்ணு கையில் கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டீம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு நைட் ஆயிடுச்சு. ஹீரோன்னு சரி ஓகே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பி போறா. ஜியா வந்து ஆஹா என்னதுன்னு திரும்பி பார்க்க, அங்க பார்த்தா நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான்ல, அவன் பேரு மிங்கியூ. மிங்கியோட வண்டி கீழே கவுந்து கிடக்குது. அவன் வண்டியை தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சும் வண்டிக்கு, அது திடீர்னு கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அதை பார்த்து ஜியா சிரிக்க, நீங்க 2 பேரும் ஸ்கூல் காலேஜ்ல ஒன்னாவே படிச்சிருக்கீங்களே, அவன் ஃப்ரெண்டு தானே, அப்போ ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்ல, ஹெல்ப் தானே பண்ணிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி ஜியா சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல போறா. ஆக்சுவலி மெங்கி வந்து கொஞ்சம் ஷை டைப்பு, ஒரு மாதிரி அமைதியா இருக்கிறவன். ஜியா அப்படி கிடையாது, ரவுடி பொண்ணு மாதிரி. ஸோ பக்கத்துல போய் அப்படியே வண்டி ஒரு இழுக்கிறா, வண்டி அப்படியே தூக்கியாச்சு. தேங்க்யூ, சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல, இந்த பக்கம் தானே போற, அப்படியே நான் கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வண்டியில கை வைக்க, இது எல்லாத்தையுமே லின்னு பாக்குறா. லின்னுக்கு ஹாப்பியா இருக்கு. கூட்டிட்டு போவியா, போலாம்னு சொல்லிட்டு வேகமா ஹெல்மெட் எடுத்து கொடுக்குறான். ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஜியாக்கு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆளை செட் பண்ணிட்டு போறான் பாரு, எனக்கு கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, சேம் டைம் நம்ம ஹீரோ கார்ல வந்திருக்கான். ஹலோ மேடம் வரீங்களான்னு சொல்ல, என்னது வர்றதா, விளையாடுறியா, மொத்த கம்பெனிக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சது, அவ்வளவுதான், நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறான். அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறான். இங்க பாருங்க டைரக்டர் லின், ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேல நீ போய் காரை பிடிச்சி போய் அதெல்லாம் கஷ்டம்ப்பா, ஸோ அதனால நம்ம 2 பேரும் ஒன்னாவே போகலாம், நான் வேணும்னு தான் கார் எடுத்துட்டு வந்தேன், ப்ளீஸ் வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு வரியான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, பசிக்குதா, எனக்கும் தான் ரொம்ப பசிக்குது, முதல்ல நான் ஒன்றும் சாப்பிட்றேன், அப்புறம் நீ சாப்பாடு சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அப்படியே தூக்கிட்டு போறான். விட்டுறான்னு சொல்லி ஹீரோயின் கத்திட்டே இருக்கா. அவளை கார்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு காருக்குள்ளேயேவான்னு சொல்லி கேட்க, அது நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு. டே அமைதியா இருடான்னு சொல்ல, அவன் கேட்குற மாதிரி தெரியல. அப்புறம் மழை வேற பெய்தா, காருக்குள்ளேயே 2 பேருக்கு இடையில ரொமான்டிக் மூமெண்ட் எல்லாமே முடிஞ்சுது. அங்கப்புறம் இங்கே பார்த்தா அந்த மெங்கியும் நம்ம ஜியாவும் வந்தாங்கல்ல 2 வீலர்ல. ஸோ மழை பெய்யுது, 2 பேரும் பயந்து போய் அங்க நிக்க, இடி இடிச்சா இந்த மெங்கியுக்கு ரொம்ப பயம் போல. ஆனா ஜியா வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு நிக்கிறா. பயமா இருக்கா, கவலைப்படாத நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்றான். ஆனா அவனுக்கும் செம பயம். 2 பேரும் அப்படியே கையை டைட்டா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. ஆக்சுவலி 2 பேரும் மனசுலயுமே லவ் இருக்கு. ஆனா லவ் 2 பேருமே சொல்லாம இருக்காங்க. ஹாப்பியான மூமெண்டா இருக்கு. ஃபைனலி அவன் பக்கத்துல இருக்கிறது ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி ஜியா சிரிக்கிறா. அவளுக்கு இடி இடிச்சாலாம் பயம் கிடையாது, இவன் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிருப்பா. சேம் டைம் அடுத்து இங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு நம்ம சார். பக்கத்துல கிஸ் பண்ணலான்னு மறுபடியும் போக, லின்னுக்கு செம்ம பசி. உண்மையாவே எனக்கு பசிக்குதுப்பான்னு சொல்ல, பசிக்குதா, சரி ஓகே பக்கத்துல ஒரு பாரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க, உனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டு நிறைய இருக்கு, அங்க போலாமான்னு சொல்ல, போலாம் அப்படின்னு சொல்றா. மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு போக, அப்படியே சீட்டை இறக்கி விட்டு அவ பாட்டுக்கு படுத்துக்கிட்டா. அடி பாவி பழி வாங்கிட்டாளேங்கிற மாதிரி அப்படியே போறான் கார் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த பாருக்கு போறாங்க. ஸோ உனக்கு பிடிச்ச ஃபுட்டா ஆர்டர் பண்ண, உனக்கு இந்த மாதிரி ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதனால எல்லாமே ஸ்வீட்டான டெசர்ட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ப்ராஜெக்டை பத்தி பேசுறாங்க. ப்ராஜெக்ட்ல உன்னை டார்கெட் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, பார்த்து நடந்துக்கன்னு சொல்ல, எல்லாம் தெரியும், அந்த ப்ராஜெக்ட்ல ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து ஏதோ கிரவுன் பிரின்ஸ் வருவாரா, அவர் தான் ஓகே பண்ண போறாரா, யாரா இருந்தா எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு முடிஞ்ச அளவுக்கு 100% நான் கொடுக்க போறேன்னு சொல்ல, நீ மத்தவங்களை பத்தி எதுக்கு இந்த மாதிரி யோசிக்கிற, நம்மளை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி
ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல ஏதோ பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஃபோன்ல பேசிட்டே வரும்போது ஆப்போசிட்ல ஹீரோ நிக்க, ஹீரோ மேல இடிச்சு அப்படியே கீழே விழுந்துட்டா. அவளோட ஸ்லிப்பர் வேற ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கா. ஹீல்ஸ் தனியா கழண்டு விழுந்துருச்சு. ஃபுல்லா ட்ரெஸ் எல்லாம் டர்ட்டி ஆயிடுச்சு. ஒரு ப்ராஜெக்ட்காக அவ போகணும். என்ன பண்றதுன்னு புரியல. அங்க பார்த்தா லைட்டா தண்ணி மாதிரி இருக்கு. அதுல அப்படியே கையெல்லாம் தொடச்சு வாஷ் பண்ணிட்டு திரும்பி பார்க்கறா. ஃபோன் அடிக்குது. நீ இன்னும் ஹாஃப் அன் ஹவர்ல வரல, உன் ப்ராஜெக்ட் கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்ல செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு அவளுக்கு. இப்போ போய் ஆகணும், என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் அமைதியா நின்றுட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான். மேல போட்டிருக்க கோட்டை கழட்டி அந்த பக்கம் போட்டுட்டு காலை பாக்குறா. இன்னொரு கால்ல இருக்க செப்பலோட அந்த ஹீலை அப்படியே கழட்டி எறிறா. டைம் பாக்குறா. ஹாஃப் அன் ஹவர் தானே, கண்டிப்பா என்னால முடியும்னு சொல்லி அவ ஓடி போறா. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது செம்ம ஷாக்கா இருக்கு. எவ்வளவு தைரியமான ஒரு பொண்ணா இருக்கா. அவனால முடியும்னு சொல்லி ட்ரை பண்றா பாருன்னு அவளை பார்த்துட்டே இருக்க. இதை அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்கான். அப்ப நீ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு நின்னியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் சிரிக்கல. அப்ப என்ன நினைச்சேன்னு தெரியுமா? கண்டிப்பா இந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஸ்பெஷல் இருக்கு. அவ முடிக்கணும்னு நினைக்கிறத கண்டிப்பா முடிப்பான்னு எனக்கு தோணுச்சு. அப்பதான் உன்னை பார்த்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அட்மையர் ஆயிட்ட அப்படின்னு ஹீரோ சொல்றான். பொய் சொல்லாதன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு டெசர்ட் எடுத்து சாப்பிட்றா. லிப்ஸ்ல லைட்டா ஒட்டி இருக்கு. சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா வந்து போனது. அந்த ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் இப்ப மீட் பண்ணது, இப்ப ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப், அது எல்லாமே ஹீரோவோட கண்ணு முன்னாடி வருது. ஹீரோயினை பத்தி திங்க் பண்ணிட்டு அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான். அவ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க, உன்கிட்ட கண்டிப்பா ஸ்பெஷலா ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிஸ் பார்த்தா டீப்பா இருக்கு. என்னடா பண்றாங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க, ஒன்றும் இல்ல, உண்மையாவே இந்த டெசர்ட் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்துறா. ஒழுங்கா இருடா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு ஹீரோயின். அவ ப்ராஜெக்டை பத்தி டீப்பா அவ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க அந்த வாங்க வரான். வாங்க வந்ததுக்கு அப்புறம் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டீங்க போல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு சார்னு சொல்ல, ஓகே, எனக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் லின், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டோட ஹெட்டா மிஸ் லீ இருந்தா நல்லா இருக்கும். ஹெட் குவார்டர்ஸ்ல ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். ஆமா ஆமா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ப்ராஜெக்டை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல, நீங்க ரொம்ப டேலண்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா புதுசா வரவங்களுக்கு வழி விட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல எல்லாருக்கும் ஒரு மாதிரி மூஞ்சியே மாறிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட்காக ஹீரோயின் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கா, டக்குனு தூக்கி இன்னொருத்தி கையில கொடுக்குறாளே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, இவங்க சொல்றதும் கரெக்ட் தான், அடுத்தவங்களுக்கு வழி விடணும்ல, சோ அதனால எனக்கு ஓகே தான். மிஸ் லீ அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கட்டும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாவே ஜியா வந்துட்டு இருக்கா. மெங்கு, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ப்ராஜெக்டோட ஹெட்டை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்காக லின் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனா திடீர்னு பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தே அவங்கள தூக்கிட்டாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஹீரோ பார்க்குறான். ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தா அப்படி பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கேக் எடுத்துட்டு வந்து, இந்த அவனுக்கு பசிக்குதான்னு சொல்ல, பரவாயில்லையே, என்னை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க, நீ நல்ல வந்தா அப்படின்னு சொல்ல, அப்புறம் இந்த ப்ராஜெக்ட் உன் கையை விட்டு போயிடுச்சுன்னு உனக்கு கவலையா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த ப்ராஜெக்டை எப்போ எடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, இப்படி ப்ராஜெக்ட்னே இருக்காம என்னை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம்லன்னு சொல்ல, நீ யார் பக்கம்னு எனக்கு தெரியல, என் பக்கம் இருக்கியா இல்லை வாங்க பக்கம் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இன்வால்வ் ஆக விரும்பல, நீங்கள் ஃபினிஷ் பண்ணுங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினை பார்த்தது ஹீரோ கண்ணு முன்னாடி வருது. என்னால் பண்ண முடியும்னு சொல்லி அவள் அப்படியே வேகமாக ஓடிப்பாள். அது இப்பயும் கண்ணு முன்னாடி இருக்க, சரி நீ கண்டிப்பாக இதை ஃபினிஷ் பண்ணுவேன்னு எனக்கு தோணுது, நீ சாப்பிடுன்னு சொல்ல, இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா? ஆமாம் ஆமாம், டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேக்குன்னு சொல்ல, நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு, பரவாயில்ல ஸ்வீட்டாக தான் இருக்குன்னு சொல்ல, எரும மாடு என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே பாரு ஆஃபீஸ் இது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளே டையை பிடிச்சிட்டு க்யூட்டாக ஹீரோவுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. உன்னை இந்த மாதிரி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பப்போ என் பக்கத்தில் இந்த மாதிரி இரு, ஆனால் என்ன பண்ணுறது, முக்கியமான வேலை, டைரக்டர் வேன் ப்ளீஸ் கொஞ்சம் இந்த பக்கம் போறீங்களா அப்படின்னு சொல்ல, போயே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி தலையில் ஒரு தட்டு தட்டிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்கான அடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லணும்ல, ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன், மிஸ் லீ தான் இதுக்கப்புறம் பார்ப்பாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு டக்குன்னு இது வரைக்கும் பண்ண எல்லா ஒர்க்கையும் பற்றி சொல்கிறா. எல்லாருக்கிட்டையும் எல்லா ஒர்க்கையும் சொல்லிட்டே இருக்கா ஸ்பீடா. லீக் இதை பார்க்க செம்ம கடுப்பாக இருக்குது. என்னடா இது, இவ இவ்வளோ வேலை நமக்கு கொடுக்குறாளேங்கிற மாதிரி கடுப்பாக இருக்க, அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே காப்பியை குடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு லீ எந்திரிச்சிட்டு, இல்லை என்னால் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ண முடியாது. என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியலன்னு சொல்ல, ஆமாம் இத்தனை ஒர்க்கையும் பண்ணது லின்னு தான், ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒர்க்கை நீங்கள் தானே பண்ண போகிறீங்க, தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் முடியாது, என்னால் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக லீ அந்த பக்கம் போயிட்டா. ஜாலின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. எல்லாரும் அமைதியாக ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஹீரோயின் இருக்க, சூப்பர், இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஹீரோ அந்த பக்கம் போகிறான். அப்புறம் அங்கே வாங்கிட்டு போய் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டா அந்த லீ. நீ கவலைப்படாத, அவளை இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண நான் விட மாட்டேன், கூட்ஸ் எல்லாம் இன்னைக்கு தானே வருது, எப்படி அதை இது உள்ள
அதுக்குள்ள கொண்டு வரான்னு பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா உன் கையில வரும்னு சொல்ல, ஆல்ரெடி நம்ம எல்லா ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். கூட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கம்ப்ளீட்டட். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தனியா ஒரு சோலோ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஹாப்பியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டு ஹீரோயின் அமைதியா இருக்க. ஹீரோ அப்படியே பக்கத்துல வந்து நிக்கிறான். என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வேலையை மட்டும் லவ் பண்ணா என்ன யாருப்பா லவ் பண்ணுவாங்கிற மாதிரி பக்கத்துல போக, மிஸ்டர் டைரக்டர் வின், நல்லா யோசிச்சு பாருங்க, எப்பயும் நான் உங்களை லவ் பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு நைட்டா? நைட்டை பத்தி இப்பவே பேசுறியா? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வந்தது ஃபுல்லா கேளுமா, டின்னருக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி அவன் எடுக்கிறான். சரி ஓகே, முக்கியமான ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்க, ரெண்டு பேரும் தெரியாம இடிச்சுக்கிறாங்க வேற. அப்ப கண்ணிலேயே கொஞ்ச நேரம் பார்த்துக்க, இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துல கிஸ் பண்ணலான்னு போறான். அதுக்குள்ள ஃபோன் வருது. மேடம், கொண்டு வந்த ட்ரக் எல்லாமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல செம்ம ஷாக் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. என்ன நடக்குதுன்னு புரியல. ட்ரக்கு எப்படி இந்த மாதிரி ஆச்சு? டிரைவருக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணி பார்க்க, அங்கேயும் ஃபுல்லா எதுவுமே ஒர்க் ஆகல. கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி வேற சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் அந்த பிளேஸ்க்கு இப்பவே வரேன்னு சொல்லிட்டு, அது எப்படி ஒரு செகண்ட்ல கஸ்டமருக்கு ஃபோன் போயிருக்கும்? எனக்கு புரியல. இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்றாங்க. நான் கிளம்புறேன்னு சொல்ல, நான் இந்த டைம் உனக்கு ஹெல்ப் பண்ண கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வரான். ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. செம்ம டென்ஷனா இருக்கு ஹீரோயினுக்கு. கால் பண்ணி அதெல்லாத்தையும் சரி பண்ண முடியுமான்னு சொல்லி வீடியோ காலில் எல்லாத்தையுமே செக் பண்றா. புதுசா வந்த ட்ரக் டிரைவர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்ல, புதுசா டிரைவரா? எப்படி டிரைவர் சேஞ்ச் பண்ணாங்க? அது தெரியல மேடம்னு சொல்ல, ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவர் டெம்பரவரி ஒர்க்கரா, ஸோ வேணும்னு தான் இதெல்லாம் நடக்குது. என்னோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆகக்கூடாதுன்னு தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கும் போயிட்டாங்க. அங்க பார்த்தா இவங்க குட்ஸ் எல்லாமே கீழே கிடக்குது. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம டென்ஷனா ஹீரோயினுக்கு. அப்படியே பக்கத்துல போக, ரெகுலரா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற அவரும் அங்க நிக்கிறாரு. நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இதை நானே இறங்கி பண்ணாதான் முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, டக்குன்னு ஹீரோ போறான். நீ என்ன பண்ண போற? நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணா உனக்கு அவார்ட் கொடுக்க போறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல, என்ன பேசுற நீன்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கா ஹீரோயின். ஹீரோட அப்பா சொன்னது கண்ணு முன்னாடி வருது. நீ என்னதான் விழுந்து விழுந்து வேலை பார்த்தாலும் உன்னோட ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும். ஸோ நீ ஃபினிஷ் பண்ண மாட்டே எந்த வேலையும் சொல்லி அவர் இன்சல்ட் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. இங்க பாரு, என்னை பத்தி நீ எந்த அளவுக்கு தப்பா நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. ஒர்க்குன்னு வந்தா எனக்கு ஒர்க் ஃபினிஷ் ஆகணும். அதுக்கு இறங்கி வேலை பார்க்க நான் ரெடியா இருக்கேன். இது எல்லாம் இன்னைக்கே போகணும். கண்டிப்பா போகும். என்னால முடியும். இந்த உலகத்துக்கு அகைன்ஸ்டா என்னால என்ன பண்ண முடிஞ்சாலும் நான் பண்ணுவேன். என்னால முடியும்னு சொல்லிட்டு அவன் அந்த பாக்ஸை தூக்கிட்டு வேக வேகமா ஓடுறா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. அவளை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு, சரி விடு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனும் பாக்ஸை தூக்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ ட்ரக் அங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஒரு வழியா ஃபினிஷ் பண்ணியாச்சு. நல்லபடியா இது போய் சேர்ந்தா அதுவே போதும். கரெக்டான டைமுக்கு போகணும். டைம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க, ஓகே ஆல்ரெடி 8 மணி ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரம் அது போகணும். போயிட்டா சரிப்பா. காலையில எப்படியும் அது போயிடுச்சுன்னா எனக்கு அப்பதான் நிம்மதினு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ மேல ஹக் பண்ணிக்கிறா. நீ கவலைப்படாத, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்ல, என்னால முடியலப்பா, கால் வலிக்குதுன்னு சொல்ல, அப்படியே ஹீரோ தூக்கிட்டு போறான். அப்படியே படுக்க வைக்க, பக்கத்துல போக, என்னை ஒரு 7 மணிக்கு எழுப்பு, கிளைண்டோட பிளேஸ்க்கு அது போயிடுச்சா நான் செக் பண்ணுவேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு கார்லயே அப்படியே படுத்து தூங்குறா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அப்புறம் மேலே போட்டிருக்க ஜாக்கெட் எடுத்து அவளுக்கு போட்டு விட அவ அப்படியே தூங்குறா. எதுக்கு இந்த அளவுக்கு கம்பெனிக்கு ஒர்க் பண்றேன்னு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு நிற்கிறான். சரியாவே தூங்காம ஒர்க்குன்னு ஒர்க்கை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தா இப்படிதான் இருக்குங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ்ல ஒரு வேளையை நம்மளோட ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கஸ்டமரோட பிளேஸ்க்கு அது எல்லாமே போயிடுச்சு. இந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லி நிம்மதியா இருக்கு. வெளியே வந்து பார்த்தா அங்க புதுசா யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் இன்சார்ஜ். ஸோ 2 பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா ஹீரோயின். என்ன லின், உன்னோட ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு பேசுறியா? மிஸ்டர் வாங்க, அடுத்து வேற ஒரு ப்ராஜெக்ட் உனக்காக கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஹீரோ அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கான். நீ தான் இந்த மாதிரி பண்ணியா? ட்ரக்கோட அந்த டிரைவரை சேஞ்ச் பண்ணதுக்காக லாஜிஸ்டிக்கே மாத்திட்டியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, ஆமா நீ நைட்டு வா, உனக்கு இதை பத்தி சொல்றேன்னு சொல்ல, டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. நைட்டு போகணுன்னே கத்துன்னு கத்துறா. நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற? எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு இல்லைன்னு சொல்ல, பட் இந்த அளவுக்கு டீப்பாலாம் ஹெல்ப் பண்ண வேணாம்னு சொல்ல, உனக்காக ஹெல்ப் பண்ணல, ஆஃபீஸ்க்கு அதான் ஹெல்ப் பண்ண. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. உனக்கு ஹெல்ப் பண்ணாலும் பிரச்சனை தானா? நீ அந்த ட்ரக்கோட டிரைவரை பத்தி பேசும்போது நானே யோசிச்சேன். ஸோ இது வேற பக்கம் போனாதான் எல்லாமே சரியா வரும்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேரும் போட்டு தள்ள பிளான் பண்ணானுங்கள அப்படின்னு சொல்ல, ஒரு ஒர்க் மீட்டிங்காக போயிருப்பாங்க. அப்ப வந்து ப்ராஜெக்ட்காக ஹீரோயின் 2 பேரும் அங்க போயிருப்பாங்க. 2 பேர்ல யார் கையில ப்ராஜெக்ட் கிடைக்குதோ அவங்க தான் இந்த ஆஃபீஸ்ல ஹெட்டா இருக்க முடியும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் வேகமா போய் இந்த ஒயினை நான் உங்களுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் குடிக்க போறா. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபீஸ் மீட்டிங்ல யார் அந்த அளவுக்கு ஈக்குவலா ஒயின் எல்லாம் குடிச்சு
கம்பெனி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஆனா அது ஹீரோயின் குடிக்கலான்னு போக ஹீரோ டக்குன்னு பிடுங்கி குடிச்சிட்டான். இப்ப எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபுல் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியலச்சு. என் ப்ராஜெக்ட்டுக்கு எடுக்கிறதுக்காகவே இவன் இதெல்லாம் பண்றானா அப்படிங்கிற மாதிரி கடுப்பா அங்கிருந்து கிளம்பிட்டா. ரெஸ்ட் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஒயின்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஹீரோயினுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. நல்ல வேலை ஹீரோயின் தப்பிச்சிட்டா. அப்ப அவன் எனக்காக தான் இதெல்லாம் பண்ணானான்னு சொல்லிட்டு வேகமா அங்க போய் பார்க்க அங்க ஹீரோவை காணும். எங்க போனான்னு தெரியல. ஹீரோவை தேடிட்டு வர, என்னாச்சு உனக்கு, எதுக்கு இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்ல, இப்ப நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருப்ப, உன்னை காப்பாத்ததான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் மேல விழுந்துட்டான். சரி வா முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்ல, எனக்கு அதுல ட்ரக்ஸ் கலந்துருக்காங்க, உனக்கு கலந்து கொடுக்க வேண்டியதுதான் நான் குடிச்சேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, சரி ஹாஸ்பிட்டல் போலாமா, இல்ல வேணாம் எனக்கு வந்து தண்ணியில குளிக்கணும் அப்படின்னு சொல்ல பாத்ரூம்ல கூட்டிட்டு போய் படுக்க வச்சிட்டா. இருந்தாலும் சுத்தமா முடியவே இல்லை ஹீரோக்கு. அப்படியே ஒரு மாதிரி வேர்க்குது, ஹாட்டா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா. அப்பயும் முடியல. கடைசியில பார்த்தா ஸ்லிப் ஆகி அவளும் பாத்டப்குள்ள அவளுக்கு 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் கொஞ்சம் டீப்பா போய்கிட்டே இருக்க, அன்னைக்குதான் 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னா இருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க லவ்வர்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் மாதிரி தான். ஸோ அந்த டைம் ஹீரோவை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் ஹீரோயின் வந்து இன்டிமேட்டா இருந்திருக்கா. ஸோ மார்னிங் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ அதை பத்தி சொல்றான். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல, ஞாபகம் இருக்கு, அன்னைக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி மாறுச்சுன்னு சொல்ல, போதும் அதை பத்தி நீ பேச வேணாம், அதோட முடிஞ்சதுல. ஸோ தேங்க்ஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்குன்னு சொல்ல, இப்பயும் நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். சரி வா உன்னோட ஃபேவரட்டான ஒயிட் வைன் இருக்கு, 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கியூட்டா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி பார்த்துட்டே போக ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வரான். இதுல ஆனுவல் பிளான் எல்லாம் இருக்கா, அப்ப நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவ கரெக்டான்னு சொல்ல, இங்க பாரு நம்ம 2 பேருக்கும் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டை பத்தி தெரியும், நான் யாருக்கிட்டையும் சொல்லல, ஓகேவான்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி பார்த்துட்டே இருக்க. ஹீரோக்கு ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ண, ஒரு 6 மாசத்துக்கான அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி யாரும் பேசிட்டு இருக்காங்க. நீ யார்கிட்ட பேசுற, நீ வாங்கோட ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, நான் வாங்கோட ஆளா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒண்ணு சொல்றேன், உன்னை பாதியில விட்டுட்டுலாம் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா போறான். அப்புறம் அங்க ஜியா வர, ஐயோ வந்துட்டானுங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே ஒளிச்சு வச்சுட்டா. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க, ஒன்னும் இல்லையே நீ எதுக்கு வந்த, இந்த ஃபைல் உங்ககிட்ட காட்டி அப்புறம் வாங்க தான் வந்தேன்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுக்குறா. ஹீரோயின் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். வேணும்னு ஹீரோயினை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கு. அவளுக்கு டென்ஷனா இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, உங்க ஃபேஸ் ஏன் ரெட்டா இருக்குன்னு சொல்லி அவ வேற கேள்வியா கேட்டு தள்ளுறா. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு உதைக்க அப்படியே இருப்பே அந்த பக்கம் விழுகிறான். எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன், தான் நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்ப. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அப்புறம் சியா போக, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கும் மெங்கியுக்கும் இடையில என்ன இருக்குன்னு சொல்ல, அதை பத்தி உங்களுக்கு யாரு என்ன சொன்னா, அவங்க பாஸ் எதுவும் சொன்னாரா, அவங்க பாஸா, அவங்ககிட்ட எல்லாம் நான் பேசுறதே இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்க அனுப்ப. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு வெக்கப்பட்டுட்டு அவளும் போயிட்டா. எந்திரின்னு சொல்ல ஹீரோ முடியாம எந்திரிக்கிறான். ஐயோ அம்மா எனக்கு பின்னாடி எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சு, புடிச்சு ஒரு தள்ளுன பாத்தியா, இதுக்கு நைட்டு நீ தான் பாத்துக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல, ஓவரா தான் பண்றப்பா, நடிக்காத சரியா, உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்ல, இந்த அவன் ஃபைல் எடுத்துட்டு நீ கிளம்பு, ஒர்க்க நாம அப்புறமா பேசிக்கலாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை காட்டுறா. ஸோ இவனை மீட் பண்ணதா நான் போறேன் அப்படின்னு சொல்லி காட்ட, அங்க பார்த்தா அங்க போட்டோல ஒருத்தர் இருக்கான், அவன் பெரிக்கின். அவனை பார்க்கத்தான் நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்கா. அதாவது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. ப்ராஜெக்ட்டுக்கு போறவன் மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கா. நல்லா இருக்கான்னு சொல்ல, எல்லாம் ஓகே, லிப்ஸ்டிக் கொஞ்சம் அதிகமா போட்டேன்னு சொல்லி டக்குன்னு கிஸ் பண்ணிட்டான். போடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விடுறா. இங்க பாரு அவன் கொஞ்சம் பிளே பாய்னு கேள்விப்பட்டு பார்த்து நடந்துக்கமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, எனக்கு தெரியும் என்னெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஒரு குட்டி பிளாஷ்பேக். 2 பேருக்கு இடையில இந்த மேட்ரு முடிஞ்சதுல. சோ அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் ஹீரோ அப்படியே உட்கார்ந்துருக்க, உன் ட்ரெஸ்ஸை நான் தான் சேஞ்ச் பண்ணேன் நேத்து நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க, சாரிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை காப்பாத்த போய் தானே உனக்கு இந்த மாதிரி ஆச்சு, அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அப்படியா சரி எல்லாம் ஓகே, ஆனா இன்னொன்னு, எனக்கு அந்த மெடிசனோட எஃபெக்ட் இன்னும் இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னால முடியல, எனக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவளும் பயந்து போய் ஓகேன்னு சொல்லிட்டு கூட இன்டிமேட்டா இருக்கா. ஆக்சுவலி அப்பவே ஏமாத்தி சும்மா தான் ஹீரோ அந்த மாதிரி இருந்திருப்பான். ஸோ அதை இப்ப திங்க் பண்ணிட்டு, உன்னையா ஏமாத்த முடியாது, ஆல்ரெடி நீ என்கிட்ட ஏமாந்தது பார்த்தாதா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ ஆனாலும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, எங்க அந்த கிட் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணுவானோ அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் நீ பார்த்து நடந்துக்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. கிண்ண பாக்குறதுக்காக ஹீரோயின் போறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல தான் மீட் பண்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு ஒயின் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒயின் கொண்டு வர,
ஒயினை பார்த்தனையுமே ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு. இதுல கண்டிப்பா இவன் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பான். இது எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர் குடிங்கன்னு சொல்ல, அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுல என்ன இருக்குங்கிறது டக்கு டக்குன்னு ஹீரோயின் சொல்றா. இதுல இது இருக்கு, அது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஹாட்டானது. ஹாட்டா இருக்கிறது எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு கின்னுக்கு. பரவாயில்ல, ஸ்மெல்ல வச்சு இவ பர்ஃபார்மன்ஸை செமையா பண்ணிட்டாளேங்கிற மாதிரி. அப்புறம் ஹீரோயின் அந்த பக்கம் போக ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு கின்னும் போறான். 2 பேரும் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு ஒரு சின்ன டேபிளுக்கு போறாங்க. எனக்கு பிடிச்ச இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பிசினஸை பத்தி பேச ஈஸியான இடம்னு சொல்ல, ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்கு. இன்னும் ஹீரோயின் வரல. ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஃபோன் பண்ணலாமா மெசேஜ் பண்ணலாமான்ட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். மெசேஜ் பார்க்கலான்னு போறா. அதுக்குள்ள பார்த்தா அந்த கின்ன பையன் ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பிசினஸை பத்தி. ரொம்ப லேட் ஆகுது, இன்னும் அவளை காணுமே, என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கண்டினியூவா மெசேஜ் பண்றா. பட் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் தப்பா நினைச்சுக்குவாளோன்னு சரி போனே பண்ணி பார்க்கலான்னு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு. ரொம்ப பயமாயிடுச்சு, ஏதாவது பண்ணிருப்பானுங்கிற மாதிரி பயந்து போய் அவளை நேர்ல போய் கூட்டிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வேகமா வரான். அவனோட அந்த டோம்ல இருந்து கீழே வரும்போதே பார்த்தா அங்க ஹீரோயின் இருக்கா. ஹீரோயினை டிரா பண்றதுக்காக கீழே வந்திருப்பான். வந்தவன் ஹாய்னு சொல்லி கையை கொடுக்காம கண்ணத்துல டக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டான். இதை பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வளர்ந்தவன், எனக்கு இதெல்லாம் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த ஆள் முறைச்சிட்டே நிக்க. ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. திடீர்னு போயிட்டே இருக்கும்போது யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். அப்படி கையை பிடிச்சி கடிச்சு வச்சிட்டா. ஏய் என்ன ஓவரா தான் பண்ற, உன் ஃபோன் சுவிச் ஆஃப், உன்னை தேடி வந்தா அதுல இயரிங்க காணும், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஐயோ ஆமா இல்ல, சாரி எனக்கு தெரியலன்னு சொல்ல, பாரு கோல்டா இருக்குன்னு சொல்லி ஸ்கார்ப்லாம் போட்டு விடுறான். சரி ஓவரா பண்ணாத, நாங்க பிசினஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, ஓவரா தான் பண்ற, என்ன டிஸ்கஷன் அதுன்னு க்ளோஸா வரான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனா அடிச்சு போடுவேன், பேசாம போட அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போறா. உன் மேல அக்கறை இருக்கக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன அக்கறை, ஓகே ஓகே விடு விடு அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானாங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ரூமுக்கு வந்து பார்த்தா ரூம் ஃபுல்லா மெஸ்ஸியா இருக்கு. அடி பாவி, இந்த குப்பைக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கியாங்கிற மாதிரி ஹீரோ பார்க்க, அதான் ஹெல்ப் பண்ண நீ இருக்கியே, வேணா ஒண்ணு பண்ணு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ண, அப்படி இல்லைன்னா டோர் அங்க இருக்கு வெளியே போ, அதை விட்டுட்டு இன்னைக்கு என் கூட ஸ்டே பண்ணணும்லாம் நினைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பார்த்து கிளீன் பண்ண சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். உன்னை பார்த்து தான் சொல்றேன்னு சொல்ல, சரி ஓகே பண்றப்பா அப்படிங்கிற மாதிரி வேக வேகமா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த ரூமை ஃபுல்லா கிளீன் பண்றாங்க. மெஸ்ஸியா இருக்க ரூமை கொஞ்ச நேரத்துல பார்த்தா ரொம்ப கியூட்டா அப்படியே அழகா மாறிடுது. வாவ், இப்பதான் ரூம் பர்ஃபெக்டா இருக்குங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கா. அங்க ஒரு புக் இருக்கு. புக்ல இருந்து ஒரு போட்டோ வருது. நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது யாரையோ லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிருக்கும் போல, ஃபர்ஸ்ட் லவ். ஸோ அதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ கேக்குறான், என்ன ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உனக்குன்னு. அது ஒரு பெரிய கதை, என்னோட ஃபேமிலி பிரச்சனைனால வேற வழி இல்லாம பிரேக்கப் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ சுத்தமா யாருமே என் பக்கத்துல இல்ல. அந்த டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ரெண்ட் கொடுக்க கூட என்னால முடியல. வீடு ஷிஃப்ட் பண்ணேன். அப்பயும் ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல. தனியாவே நான் இருந்தேன். அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, ஹாப்பியா இருக்கேன், கண்டிப்பா சீக்கிரம் நான் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பா. இந்த மூமெண்ட் எல்லாம் அப்படியே அவளுக்கு இப்ப நடந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் தெரியுமா என்னோட லைஃப்ல. அதுக்கப்புறம் தான் இந்த பொசிஷனுக்கு நான் வந்தேன். அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, நானா இருக்கணும், யாரையும் நம்ப கூடாது, பணம் மட்டும்தான் வாழ்க்கையில எல்லாமே முக்கியம், கண்டிப்பா பணத்தை சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், யாரையும் டாமினேட் பண்ணி நம்ம கீழே இறங்கக்கூடாது, மேலதான் வரணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அதை கேட்கும்போது அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ஸோ நான் சொல்றதை கேட்டா உனக்கு காமெடியா இருக்கலாம், ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, என்ன மட்டும் தான் நான் நம்புவேன், யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்ல, டக்குன்னு சிசர் எடுத்து அந்த போட்டோ கட் பண்ணிட்டா. இந்த பொண்ணை பாத்தியா, ரொம்ப போல்டான பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுன்னு சொல்ல, சூப்பரா இருக்குன்னு சொல்ல, பக்கத்துல போய் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் இன்னைக்கு நைட்டுன்னு சொல்ல, இன்னைக்கு நைட் நானே ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஆரம்பிக்கிறா. அவ்வளோ ஈஸியாலாம் என்ன உன்னால மடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. ஆக்சுவலி ரொமான்டிக் மூமெண்ட் 2 பேருக்கு இடையில போகுது. ஸோ அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காட்டுறாங்க. மார்னிங் பார்த்தா ஹீரோயினுக்கு யாரோ பொக்கே அனுப்பியிருப்பாங்க போல. அந்த பொக்கையை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஸோ அந்த லீ தான் ஃபர்ஸ்ட் இந்த பொக்கையை பாக்குறா. யாரோ உனக்கு இவ்வளோ பெரிய பொக்கே அனுப்பியிருக்காங்க, யாரை கரெக்ட் பண்ண, டேட்டிங்கா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. முதல்ல எல்லாரும் போங்க, ஒர்க் இல்ல, சும்மா விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல எல்லாரும் அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினை பார்த்து மறைச்சிட்டே இருக்க, எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவ கையை காட்டுறா. அவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். ஏன்டா இந்த மாதிரி பொக்கே அனுப்பி உயிரா வாங்குறீங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. அதுக்கப்புறம் இந்த லீ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. போய் வாங்கிட்ட ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா போட்டு தரா. என்னமோ ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு இடையில, அவளை எப்படியாவது அனுப்பணும், அவன் மேல ஏதாவது தப்பு சொல்லி அனுப்பலாம், அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ என்னோட செல்லக்குட்டி, நீ அவ்வளோ ஈஸியா தோத்து போக மாட்டேன், நான் உன்னை ஜெயிக்க வைக்க என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு ஜொல்லு ஊத்திட்டு இருக்கான்.
அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு அதுக்கு மேல அந்த பொக்கே அனுப்புனது யாரு? அந்த கின் தானேன்னு சொல்ல, இங்க பாரு நான் சொல்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவனுக்கு இடையில எதுவும் இல்ல. அப்படியே அவன் என்ன கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் நான் முடியாதுன்னு சொல்லிடுவேன். எனக்கு லவ் எல்லாம் செட் ஆகாதுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அப்படியே ஃபிளட் பண்ற மாதிரி பக்கத்துல போறா. ஐயோ எனக்கு ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக, ஒர்க் இருக்கா எங்க போற? குளிச்சுட்டு நான் இப்பவே கிளம்பணும். அப்ப நானும் வரேன்னு சொல்லிட்டு உள்ள வரான். அதெல்லாம் உள்ள அலோ பண்ண மாட்டேன்னு டோர் லாக் பண்ணிட்டா. ஏய் கதவை தொறடின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டா. அடுத்து அவளுக்கு மார்னிங் ஃபுல் ஒர்க் போல. பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிட்டானா. சொல்லாம கொள்ளாம போயிட்டான்னு ஹீரோ திட்டிக்கிட்டே உட்காந்துருக்க. ஹீரோ பார்த்தா பிசினஸ் ட்ரிப்புக்காக தான் வந்திருப்பான். கூட மெங்கியும் இருக்கான். 2 பேரும் பேசிட்டே வராங்க. இந்த ட்ரிப்பை பத்தி வெளியே யார்கிட்டயாவது சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு கூட்டிட்டு போக, அதுக்கப்புறம் அவன் டேட் பண்றது அந்த பொண்ணு சியாவை அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியும். சோ 2 பேரை பத்தி குட்டியா ஒரு இன்ஃபர்மேஷன். நேத்து நாங்க 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம். அப்ப என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹாரர் மூவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஏன்டா உனக்கு ஹாரர் மூவி பிடிக்காது? அப்புறம் கூட பாக்குறேங்கிற மாதிரி சியா கேட்பா. இல்ல நீ ஹாரர் மூவி பார்த்து பயந்துப்பியா? நான் உன்னை கம்ஃபர்ட் பண்றதுக்கு பக்கத்துல வரலால, அதுக்காகத்தான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட பாவி சரியான திருட்டு பையலா இருப்பான் போல இருக்குன்னு உண்மையாவே எனக்கு பயமா இருக்குன்னு அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா. பயமா இருக்கா? அப்ப நான் பக்கத்துல இருக்கேன்னு இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இப்படி 2 பேரும் அவங்களுக்குள்ள இருந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே சொல்ல, ஹீரோ கிட்ட கேக்குறான் அந்த மெங்கியூ. உங்களுக்கும் ஏதோ ஒரு பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அங்க பார்த்தா வெதர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். இங்க மழை பெய்யுது, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, இங்க பார்த்தா ஹீரோயின் அந்த கிண்ணு கூட செம்ம மீட்டிங்ல இருப்பா போல. ஹீரோட மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணாம அப்படியே ஒரு மாதிரியே சுத்திட்டு இருக்கா. நைட்டு தான் மெசேஜே பாக்குறா. பார்த்துட்டு நான் இந்த மாதிரி பேசாதன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிருக்கா. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருந்து ஊருக்கு கிளம்பணும். சோ அதனால என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு மெங்கி போறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோனுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாமான்னு சொல்லி போன் எடுத்து பார்த்துட்டே இருக்க. அப்புறம் மெங்கியும் கேக்குறா, உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, பட் அதை பத்தி நீங்க சொல்ல மாட்டீங்க, உண்மையே சொல்லுங்க, உங்களுக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் கரெக்டா? சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நான் பாஸ்ட் ஃபியூ டேஸா பாக்குறேன், நீங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் இருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு சொல்ல, ஹீரோயின் கூட நடந்த மூமெண்ட் எல்லாம் ஹீரோ ஒரு கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஆனா அவ தான் லவ் பண்ண மாட்டேங்கிறாளே, என்ன பண்றதுன்னு புரியாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சு சொல்லாம கொள்ளாம அப்படியே சார் இங்க ரிட்டர்ன் ஆறாரு. அங்க பார்த்தா அந்த கிண்ணு பையன் கையில பொக்கையோட நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே செம்ம கடுப்பா இருக்கு. இறங்குனானே இவளை தான் பார்க்கணுமாங்கிற மாதிரி முறைச்சிட்டே ஹீரோ அப்படியே போறான். அங்க இருந்து 2 பேரும் போக, ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோயின் லிப்டுக்காக வரா. 2 பேரும் நிக்கிறத பார்த்துட்டு அவளும் சைலண்டா அப்படியே உள்ள வர, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெங்கி போறான். எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கீழே ஒண்ணு மறந்துட்டேன், அதை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, எல்லா லக்கேஜும் என் கையில இருக்கு, இவங்கடா போறாங்கிற மாதிரி மெங்கி யோசிச்சுட்டே இருக்க. நீ போகலையா? ஏன் இந்த மாதிரி பண்ற? ஆபீஸ்ல யார பார்த்தா பிரச்சனை ஆயிரும், ஒழுங்கா கிளம்புன்னு சொல்ல, நான் போறேன், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பேசிட்டு தான் போவேன். என்கிட்ட என்ன பேசுற? உன் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணு, நான் கரெக்டா தான் போட்டிருக்கேன், இங்க பாரு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணாத, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல, டே என் ட்ரெஸ்ஸுக்கு என்னடா குறைச்சலு, பேசணுங்கிறதுக்காக பேசாத, ஜெலஸ் ஆகுற கரெக்டா? அது மட்டும் இல்லாம இப்பதான் நீ வந்திருக்க, முதல்ல ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் நம்ம ஆர்கியூ பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நான் பேச வந்ததை விட்டுட்டு இவ தேவையில்லாதெல்லாம் பேசுறா, இருந்தாலும் என் மேல கொஞ்சம் அக்கறையா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். சரி ஓகே ஒழுங்கா போ, யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்ல, டக்குன்னு இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிட்டான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, யாராவது பாத்திர போறாங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா லிப்ட் ஓப்பன் ஆகுது. போங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அவ போய் கிட்ட எல்லா எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இருக்க. வா உண்மையாவே சொல்றேன், உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்த பொண்ணுகளே நீ ரொம்ப டிஃப்ரெண்டான பொண்ணு. ஒர்க்குன்னு வந்துட்டா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. நீ ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ப்ராஜெக்ட் உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே அப்ப சைன் பண்ணுங்க. சைன் பண்றது அவ்வளோ ஈஸியா நடக்காது, கண்டிப்பா சீக்கிரம் பண்ண போறேன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அவளோட பேக் எடுத்து கையில கொடுக்குறான். அதாவது அக்கறையா இருக்காரா அதை பத்தி சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ், நைட் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிருக்கா ஹீரோயினுக்காக. வந்து கார்ல ஏறுன்னு சொல்ல, அட பாவி ஏன்டா இப்படி பாடா படுத்துறேன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போறா. ஃபோன் பண்ணி எங்கம்மா, வந்து கார்ல ஏறுன்னு சொல்ல, சாரி என்னால உங்க கூட வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங் இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் கார் புக் பண்ணிட்டேன், நான் கார்ல தான் போறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போ பாய்ன்னு சொல்ல, ஏய் இன்னைக்கு நைட்டு நான் ஏதோ பேச வரான். அதை கூட கேட்காம அவ கார்ல ஏறி போயிட்டா. ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அவையே இப்படி இருக்கான்னு புரியலன்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க. அதுக்கப்புறம் இங்க மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு இவங்க ப்ராஜெக்ட்காக. ஸோ ஃபாரின்ல ஏதோ கிளைண்ட் கிட்ட பேசுறாங்க போல. ஸோ அந்த ஆள் சும்மா இல்லாம இவங்க 2 பேரையும் பேரன் நினைச்சிட்டு பேசுறான். இல்லன்னு சொல்லலான்னு வரா ஹீரோயின். அதுக்குள்ள இந்த கிண்ணு சும்மா இல்லாம ஆமான்னு சொல்ற மாதிரி பேசிடுறான். எதுக்கு இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி கேட்க, அது வந்து ஒர்க்னா அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிண்ணு சொல்றான். வெளியே ஹீரோயின் வரா மீட்டிங்கை முடிச்சுட்டு செம்ம மழை. ஹீரோ கொடையோட அங்க நின்றுட்டு இருக்கான். அதுக்குள்ள
கொடையை கொண்டு போறதுக்குள்ள அங்கிருந்து கின்னு வரான். ஹீரோயின் கிட்டே என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. நீ மட்டும் ஓகே சொன்னா ஹாய்ச்சேங்கள ஒரு பெரிய பிசினஸ் ட்ரிப் நான் அரேஞ்ச் பண்றேன். 2 பேரும் அங்கேயே பிசினஸ் பண்ணலாம். உன்னை எனக்கு அட்மையர் பண்ணணும்னு தோணுது. ஸோ நான் அவன்கிட்ட சொன்னது விளையாட்டுக்கு இல்ல, உண்மைதான் அப்படின்னு சொல்ல, என்னோட கேப் வந்துச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அவனால அதை ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசலான்னு ட்ரை பண்றான் ஹீரோ. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. இவனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்புறம் அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. அவன் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கான். பிசினஸ்னு வந்தா ஓகே, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட லைஃப் பார்ட்னரெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்க, ஹீரோ கரெக்டா வரான். என்னமோ யோசிச்சுட்டு இருக்க போல இருக்குன்னு சொல்ல, ஆமா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன யாரை பத்தி யோசிக்கிற? அந்த கின்ன பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்க. சொல்லு, பிசினஸா இல்ல கின்னான்னு வந்தா என்ன சூஸ் பண்ணுவேன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாத, எனக்கு டென்ஷனா இருக்குன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஜியா வரா. என்னன்னு சொல்லி மருந்து கொண்டு வந்து, எங்க மேடம் உடம்பு சரியில்லை, அவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டக்குன்னு கையை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்துட்டு ஜியா சிரிக்க, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்கிற மாதிரி முறைக்க குடுகுடுன்னு போக, அதுக்கப்புறம் இங்க டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோனுக்கு. அவன் முன்னாடி என்ன பேசுறே நீ? எல்லாருக்கும் ஆபீஸ்ல தெரிஞ்சா பிரச்சனை ஆயிராதா அப்படின்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்மளை பத்தி வெளியே தெரிஞ்சாலும் எனக்கு அதை பத்தி யோசிக்கிற மாதிரி இல்லை. எனக்கு நீதான் முக்கியம். இந்தா உன் ஹெல்த் முக்கியம். அடுத்தவங்களை பத்தி திங்க் பண்ணாம இதை குடி அப்படின்னு சொல்லி ட்ரிங்கை கொடுத்துட்டு அங்க இருந்து போக, என்ன சொல்றான் இவன்? கோவப்படுறான். திடீர்னு பார்த்தா ஜெலஸா இருக்கான். என்ன நடக்குதுன்னு புரியல. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்ல என்ன ஒண்ணுமே புரியல. ஐயோ வேணாம், இதை பத்திலாம் யோசிக்கவே வேணாம், நமக்கு உடம்பு சரியில்லை, முதல்ல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மெடிசன் இருக்கிற மருந்தை குடிச்சிட்டு இருக்க, இன்னைக்கு நைட் நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கிட்ட இருந்து வேற மெசேஜ் வருது. இவன் வேற பாடா படுத்துறான். ஒர்க்கா இல்ல அவன் ஃபீலிங்ஸா ஒண்ணுமே புரியலங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ இங்க வர மெங்கி வரா. மெங்கிய வந்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் அவளுக்கும் சண்டை. அந்த ஜியா எப்ப பார்த்தாலும் என் மேல கோமாவே இருக்கான்னு சொல்லி இவங்களுக்குள்ள நடந்த எல்லா மேட்டரும் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு போல. அதாவது ஃபைட் போயிட்டு இருக்கு. அதை பத்தி தான் சொல்ல, எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கோ அது வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம தான் அதை பார்த்து பார்த்து புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கேர்ள்ஸ்னா அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வளர்றான். கரெக்டா சொன்னீங்க சார், அப்படியே என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்க சார். ஆனா அவ பண்றது தப்பு தான். இருந்தாலும் என்னால அவளை விட்டு கொடுக்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு மெங்கியும் சொல்றான். ஹீரோக்கு அப்பதான் புரியுது, என் மனசு அப்படித்தானே தோணுது அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் இங்க ரொம்ப பிஸியா சாப்பிடாம ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கே உடம்பு சரியில்லை, சாப்பிடாம வேற இருக்காளேன்னு சொல்லிட்டு அவளுக்காக சாப்பாடுலாம் நைட்டு வாங்கிட்டு வரான். லேட் நைட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வேகமா ஜியா எந்திரிக்க, சாப்பாடோட ஹீரோ வந்து நிக்கிறான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஜியா கேட்க, அது நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டு வாங்கிட்டு வந்து தரீங்களா? ஆமா ஆமா, நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு கீழே வந்தது, அதை தான் வாங்கிட்டு வந்தேன் இந்த அப்படின்னு சொல்ல, ஜியா வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டா. எனக்காக சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்திருக்க போல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா ஹீரோயின். சாப்பிடாம ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ ஒர்க் பண்ணு, வேணும்னு சொல்ல, ஆனா அதுக்காக சாப்பாடு ஸ்கிப் பண்ணாத, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் கொடுக்குறான். சாப்பிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது. முதல்ல ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஃபோனை போடுங்க. முக்கியமான கால். என்ன முக்கியமான கால்? எனக்கு உன்னோட ஹெல்த் முக்கியம், முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இல்ல வேணாம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. சாப்பிட்டு போன கையை பிடிக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்கு? இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிற, நான் போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஹீரோக்கு தான் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. அவனுக்கு ஒரு ஃபுட் எடுத்துட்டு அப்படியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அவனும் வெளியே வரான். இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து பார்த்தா கின்னு பையன் வெளியே நிக்கிறான். நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பார்க்கத்தான் வந்தேன், ஃபைல கொடுன்னு சொல்லி கையை அப்படியே பிடிக்க போறான். டக்குன்னு ஹீரோயின் இந்த பக்கம் கை எடுக்கிறா. அது என்னாச்சுன்னு சொல்ல, ஒர்க்குக்காக தான் வந்தேன். ஓ ஒர்க்குனா ஓகே, பட் மற்றபடி நீங்க வேற ஏதாவது பேசினா என்னால அதை ஏத்துக்க முடியாது. நான் இதை சொன்னதை பத்தி நீ என்ன செஞ்சிக்கிற? நீங்க சொன்னது எல்லாம் ஓகே தான். ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஸோ நீங்க நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி ப்ளே பாயா இருப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்கிட்ட இந்த மாதிரி ஃபிளட் பண்ணலான்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. இதுக்கு முன்னாடி நான் நிறைய பொண்ணு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல, பட் ரூமர் என்னை பத்தி ப்ளே பாய்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ நம்பாத. என்னை பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்ல. எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்க, பர்ஃபெக்டான ஒர்க். அதாவது உன்னோட ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பார்த்து ரொம்ப பிரமிச்சு போயிருக்கேன்னு சொல்ல, ஸோ இப்போ நான் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா நீங்க இந்த ஃபைல சைன் பண்ண மாட்டீங்க கரெக்டானு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸ் வேற, ஒர்க் வேற. ஓ அதுவும் இதுவும் கண்டிப்பா நான் மிங்கிள் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன் ஒர்க் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே சைன் பண்ணி தர ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அப்படியே ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்க, அங்கேருந்து ஹீரோ ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஒண்ணுமே அவனுக்கு புரியல, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏய் விடுறா, யாராவது பாத்திர போறாங்கன்னு சொல்ல, இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், யார் பார்த்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்ல, இப்ப எதுக்குடா ஹக் பண்ற, கொஞ்சமாவது மூச்சு விடுறா அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ உன்னோட சாய்ஸை நீ யோசிச்சிட்டில, உன்னோட ஃபியூச்சர் யாரு கூட நீ யோசிச்சிட்டில? யோசிச்சிட்டேன், அதுக்காக என்ன? ஸோ நான் உங்ககிட்ட கேட்கணும் ஆசைப்படுறேன், ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு தூக்கிட்டு போறான். அதுக்கப்புறம் அங்கே கூட்டிட்டு போக டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுமா, உன் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு, ஃபுல்லாக ஒர்க்குன்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. ஆமா எனக்கு ஒன்று தெரியணும், என்கிட்ட பேசிட்டு இருந்த
பாதியில நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். என்னதான் நடக்குது சொல்லுன்னு சொல்ல, அந்த டாக்டர் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் அவரை வேகமா வெளியே அனுப்புனேன். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நீ கிட்ட பேசினதை நான் கேட்டேன். கேட்டேன். அதுக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட்ல உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்படல. லைஃப்ல உன் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல, நீ என்ன இதெல்லாம் சொல்ற? எனக்கு அப்படி எதுவும் இல்லையே. நீ யோசிச்சு பாரு. உனக்கு எல்லாமே தெரியும் போது அதுக்கப்புறம் என் மனசுல இருக்க மாதிரி உன் மனசுல ஏதாவது ஒண்ணு வரும். கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுமான்னு சொல்ல, எனக்கு இப்போதைக்கு எதுவும் தோணலைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் அடிக்குது. இந்த ஃபோன்னால தான் நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிச்சி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஃபோனை கொடுன்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். இன்னைக்கு நான் உன் கூட தான் ஸ்டே பண்ண போறேன். உன்னோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். முதல்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, டேய் பாவி என்னை விடுறான்னு காத்திட்டே இருக்க. கூட்டிட்டு போய் பெட்ல படுக்க வச்சு டேப்லெட்லாம் கொடுக்க அவளும் சாப்பிட்டா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல படுக்க போறான். டேய் நீ இங்க ஸ்டே பண்ற? அது இன்னைக்கு ஃபுல்லா உன்னை பத்திரமா பாத்துக்குவேன். அதனால நான் உன் கூட தான் இருக்க போறேன். லேட் நைட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் போக மாட்டேன்னு சொல்ல, லூஸ் ஆட்டம் பண்ணாத. நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ப்ளீஸ் என்ன போக சொல்லாத. உன் பக்கத்துல இருக்கேன் அவ்வளவுதான். மத்தபடி உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்ல, சரி போ நான் போயிட்டோம் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் படுத்துக்கிறா. ஹக் பண்ணிட்டு ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உன் கூட இருக்கிறதுன்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா மார்னிங் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு. ஐயோ ஆபீஸ்ல ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிக்கிறா. போன் வேற சுவிட்ச் ஆஃப். என்னடா பண்ணி வச்சிருக்க? அலாரம் வேற அடிக்கல. நான் மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. ஹீரோவை அப்படியே ஒளிய வச்சுட்டு வேகமா அப்படியே ரெடி ஆயிட்டு அவ வந்து பாக்குறா. யாருன்னு பார்த்தா அந்த மெங்கியும் அந்த ஜியாவும் தான். 2 பேரும் வண்டியில வரும்போது கீழே விழுந்து ஃபுல்லா அடிபட்டுருச்சு. ட்ரெஸ் எல்லாம் டர்ட்டி ஆயிடுச்சு. வாஷ் பண்ணிட்டு போலாங்கிறதுக்காக தான் ஜியா வந்திருப்பா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம், உங்க வீட்டு பக்கத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்ல, சரி ஓகே உள்ள போ அப்படின்னு சொல்ல, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க போக, இதென்ன லெதர் ஷூ, இங்க யாரோ ஜென்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மெங்கியும் கேட்குறான். அது தனியா இருக்க பொண்ணுக்கு கொஞ்சம் சேஃப்டிக்கு இதெல்லாம் முக்கியம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா தனியா இருக்க பொண்ணுங்க எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்கங்கிற மாதிரி வேணும்னே ஜியாவும் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறா. அதுக்கப்புறம் என் பாஸ் கிட்ட ஃபோன் பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் உள்ள அடிக்குது. என்னாச்சு? என் பாஸ்க்கு லேட்டா வருவேன்னு சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணா, இங்க ஃபோன் அடிக்குது. இந்த ரிங்டோன் எங்க பாஸோட ரிங்டோன் அப்படின்னு சொல்ல, ஏன் எல்லாரும் இதே ரிங்டோன் தான் வச்சிருப்பாங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. ரெஸ்ட் ரூம் ஒன்றும் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி பூச்சி வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டே அந்த பக்கம் போக, அதுக்கப்புறம் ஹீரோ, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உண்மையை சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். இங்க பாரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்போதைக்கு இதை பத்திலாம் நான் எதுவும் சொல்ற மாதிரி ஐடியா இல்லைன்னு சொல்ல, எப்பதாம்மா சொல்ல போற? இப்படி யோசிச்சுட்டே இருந்தா உண்மையை சொல்லு. கண்டிப்பா உனக்கு ஒருத்தர் மேல லவ் வரும். கரெக்டானு சொல்ல, லவ்ங்கிறது நமக்கா வரணும், நீ சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்ல, டக்குன்னு போய் ஹீரோ கிஸ் பண்ணிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கும் அதே மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் எப்போ தோணுதோ அப்போ சொல்லு. நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, லூசு மாதிரி பேசாத. நான் அவன்கிட்ட ஒரு பெட் பண்றேன். கண்டிப்பா உனக்கு என் மேல லவ் வரும். நீ என்ன லவ் பண்ணுவ. நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லுவ அப்படின்னு சொல்லி தலையில ஒரு தட்டு தட்டிட்டு அங்கேருந்து போறான். ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. இவனை லூஸ் மாதிரி உளறிட்டு போறான். எனக்கு லவ் எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி அவளையே அவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அந்த கிண்ண மீட் பண்றதுக்காக போறா நைட்டு. ஸோ ஃபைலை கொடுத்து சைன் பண்ண சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸோட முடியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவன் கேட்குறான். ஆல்ரெடி என்னோட பதிலை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ என்னால் இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ சீரியஸாக சொன்னால் என்னால் அவ்வளோ ஈஸியாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. உங்களை சூஸ் பண்ணுறது வேற, இந்த பிஸ்னஸ் வேறன்னு சொல்ல, இப்போ என்ன உனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் சைன் பண்ணும்? இந்த ப்ராஜெக்டை நான் ஓகே பண்ணுறேன்னு சொல்லி சைன் பண்ண, இப்போ நீ ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இப்படி 2 பேர் பிஸ்னஸை பத்தி தான் பேசுறாங்க. ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்ப அப்படியே குடிச்சிருக்கனால மயங்கி விழுக போறாங்க மேடம். அவளை பிடிக்கலான்னு சொல்லிட்டு கின்னு வர டக்குன்னு ஹீரோ வந்து நிக்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னே கின்னுக்கு ஷாக்கா இருக்கு. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அதுக்கு மேல அப்படியே ஹக் பண்ணிட்டு மேலேயே படுத்துக்கிறா. ஓ நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கின் கேட்க, டைரக்டர்லு நான் பாத்துக்கிறேன் சரியா, இவங்களை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல, ஓ அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை பற்றி நீங்கள் எதுக்கு யோசிக்கிறீங்க? ஸோ இப்போதைக்கு எதுவும் இல்லை. ஸோ இவளை கேர் பண்ணிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இன்னைக்கு நைட் நானே பார்த்துப்பேன்னு சொல்ல, 2 பேரும் டேட்டிங்கில் இருக்கீங்களா இல்லை நீ பிஸ்னஸ்க்காக இவளை கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒர்க் முடிஞ்சதுல நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனாலும் இன்னைக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. இவங்க 2 பேரும் ஒன்றா பார்க்குற மாதிரி இல்லை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா ஏதாவது ஒன்று நடக்குங்கிற மாதிரி மறைச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நியூ இயர் வருது. ஸோ சைனீஸ் நியூ இயர்னால எல்லாருக்கும் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க ஆஃபீஸ்ல.
நம்ம ஹீரோயின் வந்து இப்ப வீட்டுக்கு போகணும். அம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. சீக்கிரம் கிளம்பி வான்னு. ஆனா எப்படி போறதுன்னு புரியல. ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு வீட்ல சொல்லியிருப்பா. பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர சொல்லி அம்மா சொல்லியிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சிட்டே இருக்கா. ஏன் நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டா செட் ஆக மாட்டேனாங்கிற மாரி ஹீரோ கேக்குறான். எல்லாம் ஓகே தான். ஆனா நீ நடிப்பியா? நடிப்பேன். உனக்காக நடிக்க ரெடியா இருக்கேன். அதுக்கு நான் உனக்கு என்ன பே பண்ணணும்? ஒரே ஒரு ஹக். ஒரு 3 நிமிஷம் என்ன டைட்டா ஹக் பண்ணிக்கோ. அதுவே எனக்கு போதும். அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறா. என்னை விட்டு போகாத ப்ளீஸ். அப்படின்னு சொல்லி டீப்பா அவன் ஹக் பண்ணிக்க, அவளுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு வந்தாச்சு. ஊரு கிராமனால அங்க சுத்தி இருக்க எல்லாரும் ஹீரோவ டெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. நீ இப்படி இருக்க அப்படி இருக்கன்னு எல்லாரும் பேசிட்டே இருக்க. ஹீரோயினுக்கு டென்ஷனா இருக்கு. கொஸ்டினா கேட்டு தள்ளுறாங்க. ஹீரோ அப்படியே பயந்து போய் பொம்மை மாதிரி உட்கார்ந்துருக்கான். அங்க இருக்க லேடிஸ் எல்லாம் பேச திடீர்னு பார்த்தா அங்க இருந்து அம்மா வராங்க. அம்மா வரும்போது இது ரவுடி அம்மா மாதிரி வராங்க. அம்மாவை பார்த்து இந்த ஊரே நடுங்குது. பேசாம இங்க இருந்து போயிருங்களா இல்லையா? என்ன டெஸ்ட் பண்றீங்களா என் பொண்ண? ஒழுங்கா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டி அங்கிருந்து அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கம் திரும்ப, ஹீரோ உண்மையா இருக்கானா இல்ல ஃபேக்கா இருக்கானாங்கிற மாதிரி அம்மாக்கு டவுட். என்ன எவ்வளவு பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, ஐயோ பணம் எல்லாம் கொடுக்கலம்மா, உண்மையா பணம் கொடுக்கலன்னு சொல்ல, இல்ல பணம் எல்லாம் அவ தரல. ஆக்சுவலி நாங்க 2 பேரும் உண்மையாவே டேட்டிங்ல தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்ல. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? என் பொண்ணை பத்தி உனக்கு என்னதான் தெரியும்னு சொல்லி கேட்க, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது ஹீரோ டக்கு டக்குன்னு சொல்றான். அது கேட்கும்போது அம்மாவுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குது இங்கங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏய் உண்மையா சொல்லு, இவனை உண்மையா நீ லவ் பண்றியான்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா ஏம்மா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அவளே ஏதோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் சோயா சாஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட தனியா பேச, உண்மையா சொல்லு உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நாங்க 2 பேரும் டேட்டிங்ல தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோ எமோஷனலா பேசுறது கேட்டு அம்மாவும் மயங்கிட்டாங்க. அப்போ உண்மையாவே 2 பேரும் டேட்டிங்ல தான் இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் நினைக்கிறாங்க. அப்புறம் சைனீஸ் நியூ இயரோட ட்ரெடிஷனலே வந்து அந்த கிராக்கர்ஸ் விடுறது. நம்ம ஊர்ல கம்பி மத்தாப்பு வச்சிருப்போம்ல அந்த மாரி. ஸோ விஷ் பண்ணிட்டு அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும். ஸோ அந்த மாரி அவ விஷ் பண்ணிட்டு இருக்க, "உன்னோட விஷ் என்ன? என்னோட விஷ் என்னன்னா, அடுத்த டைம் நியூ இயரும் நம்ம 2 பேரும் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணணும். அதான்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்றான். சரி ஓகே செலிப்ரேட் பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. "உன் தொல்லை தாங்க முடியலடா போடா" அப்படின்னு சொல்லி தள்ளி தள்ளி போய் ஹீரோ நின்னுக்கிறா. ஹீரோ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். வேணும்னே க்ளோஸா போய் போய் பேசிட்டே இருக்க, அதுக்கப்புறம் ஒரு வழியா நியூ இயர் எல்லாம் முடிஞ்சு இங்க ஆபீஸ்க்கு வந்தாச்சு. ஆபீஸ்க்கு வந்தாலும் அந்த 2 கேங்கு தனித்தனியா இருந்தாங்கல்ல இந்த பிரசிடென்ட்லாம், அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா சேர்ந்து ஹீரோயினை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஹீரோயின் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டும் சரியில்லை. ஸோ நீ ஏதோ பண்ணி தான் இந்த சைன் பண்ண வாங்கியிருக்க. ஸோ என்னை பத்தி தெரியும். நீ வந்து கின் கிட்ட என்ன பேசின சொல்லு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மிரட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ சொல்லி ட்ரை பண்றா. ஆனா அவ என்ன சொன்னாலும் அவங்க கேட்கற மாதிரி இல்ல. நீ பண்ண ப்ராஜெக்ட் எதுவுமே சரியில்லை. அதுல நிறைய குறை இருக்கு. முதல்ல ஆபீஸ் விட்டு வெளியே போகணும்னு சொல்ல எல்லாருக்கும் ஷாக்கா இருக்கு. ஹீரோ வந்து நிக்கிறான். இவ பண்ண ப்ராஜெக்டான டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அங்க போய் உட்காரான். நீ எப்படி இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ராஜெக்ட் செக் பண்ணி பார்க்க அது எல்லாத்தையுமே கின்னு ஓகே பண்ணிருக்கான். எல்லாம் ஓகே. நீங்க 2 பேரும் எப்போ ஒரே டீம் ஆனீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாங்க போக கூடவே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஷெங்கும் போறா. இவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டாங்க. ஓவரா தான்ப்பா பண்றாங்க. உன்னை இங்க இருந்து அனுப்புறதுக்காக 2 பேரும் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் அதை பார்த்துட்டாங்க. செம்ம ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும். அதுக்கப்புறம் இங்க பார்த்தா இவங்க 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் அந்த ஜியாவும் மெங்கியும் மாட்டிட்டாங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுக்கு தான் லவ்னா சுத்தமா பிடிக்காதே. அதனால 2 பேரும் பயந்து போய் அங்க இருந்து ஓட, அட பாவிகளா பேச வந்ததை கூட ஃபுல்லா கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்து பயந்துட்டு ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா நிக்க அங்க இருந்து ஹீரோ வரா. அவங்க 2 பேரும் போயாச்சான்னு சொல்லி கேட்க 2 பேரும் போயாச்சுன்னு ஹீரோயின் சொல்றா. சரி ஓகே நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அவங்க 2 பேரும் ஏன் என்ன பிளேம் பண்றாங்க? அதுவா? அதான் அப்படித்தான். ப்ராஜெக்ட்ல ஒருத்தர் முன்னாடி வரணும்னு நினைச்சா அவங்கள கீழே தள்ளுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படியா? அப்ப அட்வான்ஸ் ஒரு கிஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு கியூட்டா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, அதுக்கப்புறம் ஒரு குட்டி டிராமா பண்ணலான்னு அரேஞ்ச் பண்றாங்க. அதாவது இந்த லீவ் முன்னாடி 2 பேரும் சண்டை போடுற மாதிரி அப்படியே பில்டப் பண்ணிட்டு இங்க பார்த்தா 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ கத்துன்னு கத்தி சண்டை போட இது எல்லாத்தையுமே லீவ் வெளியே நின்று கேட்கிறா. ஹீரோயின் அங்கிருந்து வேகமா போக, அதுக்கப்புறம் ஹீரோ அங்க உட்காந்துருக்கான். அங்கிருந்து லீவரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆக்சுவலி நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு இப்படிதான் எல்லாருமே டாமினேட் பண்ணணும்னு ஆசைப்படுவா. ஸோ அதனால அந்த ப்ராஜெக்டை எப்படியாவது அவ கையில இருந்து பிடுங்கணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்ல, உன்னால அது பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியும். ஏன்னா வாங்கி என் கைக்குள்ள இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோட கையை பிடிக்க ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டான். நீ சொல்ற எல்லாமே எனக்கு ஓகே தான், நான் ரெடியா இருக்கேன். ஏதாவது பண்ணு, அவளை இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதானே விடுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்க கூட போய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ ரொமான்ஸ் பண்ற
பண்றது? அங்க இருக்க ஷெங்குக்கு தெரிய வாங்கோட ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி எல்லா மேட்டரையும் சார் சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த லேடி வந்து 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்து அப்படியே அவள முடிய புடிச்சு இழுத்துட்டு போய் அசிங்கப்படுத்திருச்சு எல்லாரும் முன்னாடியும். வாங்க கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சுறான். ஆபீஸே 2ஆ மாறிடுச்சு. 2 வைஸ் பிரசிடென்ட்க்கு இடையில செம பிரச்சனை போயிட்டு இருக்கு. என் பொண்டாட்டிய பத்தி சொன்னது நீதானடா அப்படின்னு சொல்லி இவன் அவனை அடிக்க, அவன் இவனை அடிக்க ஆபீஸே இப்ப 2ஆ மாறிடுச்சு. கடைசியில பார்த்தா அங்க எம்டி வராரு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது ஆபீஸா இல்ல வேற ஏதாவதான்னு சொல்ல, இல்ல சார் நான் எதுவும் பண்ணல சார். அவன் தான் சார் என் ஒய்ஃபுக்கு போன் பண்ணா. அவன் தான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாத்தி மாத்தி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோ வரா. இந்த ப்ராஜெக்ட்காக எஃபர்ட் போட்டு எல்லா வேலையும் பார்த்தது இந்த பொண்ணு. ஆனா ஒண்ணுமே பண்ணாம இவங்க 2 பேரும் அதுக்கான கிரெடிட்ஸ் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க. இந்த பொண்ணை அனுப்பிட்டு இந்த ப்ராஜெக்ட நான் தான் பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா எம்டி கத்திட்டு இருக்காரு. சோ இதுக்கப்புறம் புரியுதா உங்களுக்குன்னு சொல்ல எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப இவங்க 2 பேரும் இங்க இருக்க போறது இல்ல. முதல்ல 2 பேரும் கிளம்புங்கன்னு சொல்ல, நீ ஆஃப்டர் ஆல் ஒரு ஒர்க்கர், நீ எங்க 2 பேரும் அனுப்ப ட்ரை பண்றியா? அதெல்லாம் உன்னால முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் கத்திக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பாக்குற எம்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு. சார் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சப்ளைஸ் எல்லாம் எங்க பேசிதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சப்ளையர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணாதானே மாத்தி மாத்தி அவனும் இவனும் கீழே தள்ளலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தானுங்க. அதனால யாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இல்ல. ஹீரோ அதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குறாரு. இத பாருங்க, எல்லா டீடைல்ஸும் இங்க இருக்கு. இந்த ஒர்க்குக்காக ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த பொண்ணு தான். ப்ராஜெக்ட்காக லின்னு தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா மேட்டரையும் சொல்ல, முதல்ல 2 பேரும் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அங்கிருந்து அனுப்பிட்டாரு எம்டி. அதுக்கப்புறம் எம்டி அங்கிருந்து கிளம்ப, நீ பண்ண ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சூப்பர், எல்லாத்தையும் கரெக்டா கொண்டு வர. இதுக்கப்புறம் இந்த ஃபுல் பிரான்ச் நீ தான் பாத்துக்கணும். இந்த ஃபைல கொண்டு வந்து கையில கொடுக்க, வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். இப்ப எனக்கு புரியுது, என்னோட பையனா நீ எல்லாத்தையும் சரியா பண்ணிட்ட. ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சை நீ ஹேண்டில் பண்ற அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்ல, அப்பா அது வந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க, யாருக்கும் தெரியாது நீ என்னோட பையன், எல்லார்கிட்டையும் சொல்லு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னோட அப்பான்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு அப்பா சொல்றாரு. ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கண்டிப்பா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்றப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, ஆனாலும் அப்படியே அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. சரி நீ அந்த பொண்ணு கூட டேட்டிங்ல இருக்க, கரெக்டா போ சீக்கிரம் கரெக்ட் பண்ணுன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு சிரிச்சுட்டே அந்த பக்கம் போக, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல எப்பயும் போல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கிட்ட எனக்கு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணும், நான் தான் உன்னோட கம்பெனியோட எம்டின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, ரெடி ஆயிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, நான் ரெடி ஆயிட்டே இருக்கேன், இதோ இப்பவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவளும் மெசேஜ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டா வெளியே வர அம்மாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு போன் வருது. என்னது அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அதுக்கப்புறம் இந்த வாங்கோட ஒய்ஃப் இருக்கால அந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. என்னோட வாழ்க்கையை அழிச்சது யாரு தெரியுமா? யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ நினைக்கிற மாதிரி அந்த வெண் நல்லவன் கிடையாது, அவனோட ஆபீஸ் தான் இது. அவன் வேணும்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கான், உனக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. இந்த ஆபீஸ்க்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், அவனை நம்பி ஏமாந்துராதுன்னு சொல்லி இந்த லேடி பாட்டுக்கு எதோ சொல்லிட்டு போக, இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்கு. உண்மையாவே அவன் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டானா? அவன் தான் எம்டியா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து போன் வருது. நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்க, நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, இந்த கம்பெனியோட எம்டி யாரு? நீயா? நீ தான் சிஓவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்ல ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஹீரோ வந்து ஒரு ஒர்க் பண்ணிருப்பான், அது சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு அப்பா திட்டி தான் அனுப்பியிருப்பாரு வீட்டை விட்டு வெளியே. என் பையன்னு சொல்லாம நீ ஒன்ன ப்ரூவ் பண்ண, அதுக்கப்புறம் தான் இந்த சொத்து உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் வந்து இங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அதெல்லாம் அவன் ஹீரோயின் கிட்ட சொல்லணும்னு நினைப்பான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் அதை பத்தி கேட்கற மாதிரி இல்ல. போதும், இதுக்கு மேல நீ சொல்றது கேட்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் வரல, என்ன விட்டுருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண ஹீரோக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல. 2 பேருக்கு இடையில நடந்த கியூட்டான மூமெண்ட் எல்லாம் ஹீரோயின் முன்னாடி வந்தாலும் இருந்தாலும் அவனை ஏத்துக்க கூடாது, அவன் சொன்னது போய் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து இங்க வந்து பார்த்தா அம்மா சீரியஸா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கா ஹீரோயின். யார்கிட்ட பேசுற? எங்க வேணா காணும், 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்க, அம்மா நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, அவன் ஒரு பிரச்சனை அவ்வளவுதான், நான் அதை சரி பண்ணிடுவேன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, நீங்க 2 பேரும் சொல்லுங்க, உண்மையா இருக்கீங்களா இல்லையா? அவனை ஏமாத்திட்டானா? உண்மையை சொல்லுன்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுமான்னு சொல்ல, என்னடி சொல்ற அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்குறாங்க. முதல்ல உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ எனக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்களுக்கு அதை நான் பேசிட்டு இருந்தேன். ஹாய்ச்சிங் போகணும், என் கூட வாங்க, அங்கே தான் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்ல, நான் வரமாட்டேன்னு அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளீஸ் எனக்காக வாங்கம்மா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லி பேச, அதெல்லாம் கேட்கும்போது அம்மாக்கே ஒரு மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லி அமைதியாக இருக்காங்க. ஆனால் ஹீரோ மேலே அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. கடைசியில் ஹீரோ ஃபேக்குன்னு சொல்லிட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உன்னை பற்றி ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்ட பையன் அவன், அவங்க கூட இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ நாங்கள் வந்து ஹைச்சிங் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு இருக்கா ஜியா. ஹீரோ வந்து ஹீரோ நீங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க ஹாய்ச்சிங் போகிறாங்கன்னு சொல்ல, என்னது அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன்
டென்ஷன் ஆயிடுச்சு இவனுக்கு. ஃபோன் பண்ணி கிட்ட பேசுறான். நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, அவளை எங்கடா அனுப்புனேன்னு சொல்ல, இங்க பாரு உன் வேலையை மட்டும் நீ பாரு, உன்னோட ஒர்க் எதுவோ அது மட்டும் பாரு, அவ ஹாய்ச்சிங்க்கு தான் என் கூட போறான்னு சொல்லிட்டு இவனு போனை கட் பண்ணிட்டான். என்னமோ ஒன்று ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டாச்சுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அந்த பக்கம் போக, அப்பதான் ஜியாக்கு புரியுது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு. ஆஹா, இதை பத்தி இவங்க சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, வேகமா ஹீரோயினை பாக்கறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஃபுல் டிராபிக், கார் கொஞ்சம் கூட மூவ் ஆகல, பயந்து போய் நின்றுட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட நடந்த மூமெண்ட் எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. என்னை விட்டு அவ போயிட்டாளா, ஹைச்சிங் போயிடுவாளா, அவன் வேற எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மெங்கியூ வரான். சார் இந்தாங்க என் பைக் எடுத்துட்டு கிளம்புங்க, எல்லா மேட்ரும் இப்பதான் ஜியா என்கிட்ட சொன்னான், சீக்கிரம் போங்க ஏர்போர்ட்டுக்கு போங்க, அவங்க போறதுக்குள்ள அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பைக்கை கொடுத்து சார் அனுப்புறாரு. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி பைக்கை வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வெகு வேகமா ஹீரோ வரான். பைக் எடுத்துட்டு உள்ள வர செக்யூரிட்டி அப்படியே அங்க விட மாட்டேங்கிறாரு. இங்கே நில்லுன்னு சொல்ல அங்கேருந்து கத்த ஆரம்பிக்கிறான். லின் ப்ளீஸ், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை லவ் பண்றேன், என்னை விட்டு நீ ஹாய்ச்சிங் போகாத, அந்த கீனை நம்பி போகாத, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, என்னை விட்டு போயிடாத, என்னை விட்டு போயிடாதுன்னு அவன் பாட்டுக்கு கத்திட்டே இருக்க. அம்மாவுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. போ நான் தான் சொன்னேன்ல அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு, கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அம்மா சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயின் அங்கேருந்து வரா. இப்போ எதுக்காக இங்க வந்த, நீ என்னை விட்டு போக போறியா, ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ போனாலும் உன்னை பாக்குறதுக்கு கண்டிப்பா நான் அந்த இடத்துக்கு வருவேன். அது மட்டும் இல்லாம நீ எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். நான் ஹைச்செக்லயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவேன், உன் கூடயே தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு எதுவும் பண்ணல, என் அப்பா நான் எதுக்குமே யூஸ் ஆக மாட்டேன்னு சொன்னாரு. ஸோ என்னை ப்ரூவ் பண்ணுங்கிறக்காக தான் நான் இங்கே ஒர்க் பண்ண வந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் சும்மா தான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன்னு. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, எனக்கு உன் பக்கத்துலேயே இருக்கணும், உன் கூடவே இருக்கணும், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஹீரோன் அதை கேட்டுட்டு, இங்க பாரு நீ ஒரு முட்டாள், நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போ நான் எங்க போறேன் தெரியுமா, அம்மாவோட ட்ரீட்மெண்ட்காக தான் போறேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ அதுக்கு தான் போறேன். உன் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, எப்பயுமே நீ என் பக்கத்துல தான் இருப்பேன், சரியா, புரியுதா அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த கிண்ணும் கிட்ட விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லியிருப்பான். அவனை ஆல்ரெடி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஹைச்சிங் போறது ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு, அதுக்காக அவன் தான் ஹெல்ப் பண்றான்னு சொல்ல அம்மா அங்கிருந்து சிரிக்கிறாங்க. அட பாவி கிண்ணு, உன்னை நம்பனே ஏமாத்திட்டியாடாங்கிற மாதிரி ஹீரோ சிரிக்கிறான். ஸோ போதும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பப்ளிக்ல நம்மளை பத்தி டீப்பா வெளியே சொல்லிக்கலாம். நான் ரெடியா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது நம்ம ரிலேஷன்ஷிப், உண்மையான ரிலேஷன்ஷிப், எப்பயுமே ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்க மாதிரியான ரிலேஷன்ஷிப், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி அங்க இருந்து அந்த ஒரு சின்ன கயிறு மாதிரி இருக்கும்ல, அதையே அவுத்து விட்டாரு. அப்படியே ஹீரோ போய் ஹீரோயினை ஹக் பண்ணிக்க. அம்மாவுக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, என் கூட எப்பயுமே நீ இருக்கணும், ப்ளீஸ் என் கூடவே இரு அப்படின்னு சொல்லி டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அம்மாவோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஹீரோ நியூ இயர்க்காக மறுபடியும் கிளம்புறா. பார்த்தா யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், வெயிமா போனேன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. சரி என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஃபோன் பண்ண. ஹீரோவும் நானும் வரல, எனக்கும் பிஸியா இருக்கேன், நீ தனியா நியூ இயர் என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போனை கட் பண்ணிட்டான். ஆட பாவி, லவ் பண்றேன்னு கடைசியில் அவனும் ஏமாத்திட்டான். ரெட் என்வெலப்பை யாரும் எனக்கு கொடுப்பா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. கின்னுக்கு ஃபோன் பண்ண, கின்னும் போனை கட் பண்ணிட்டான். இவனுக்கெல்லாம் ஏன் என்னை இப்படி பாடாப்படுத்துறாங்க, எனக்கு எப்படியாவது மணி வேணுமே, எனக்கு பணம் கொடுத்தாதான் இந்த இயர் நியூ இயர் எனக்கு கம்ப்ளீட் ஆகும், ஸோ என்ன பண்றதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. நீங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டி போங்க, நானே டெக்கரேஷன் பண்ணி நானே நியூ இயரை தனியா செலிப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அங்க இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கா. டக்குனு கீழே விழுகிறா. ஹீரோ ஓடி வந்து பிடிக்கிறான். அட பாவி, வரமாட்டேன்னு சொன்னேன், நான் அப்படிதான் சொல்லுவேன், இப்ப வந்துட்டேன், அப்புறம் உன்னை பார்க்கத்தான் வந்தேன், எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல. சரி பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அட பாவி, பணத்துக்காக வெயிட் பண்ண, ஆமா இந்த பணத்துக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், ப்ளீஸ் எனக்கு சீக்கிரமா என்னோட கிஃப்ட்டை கொடுன்னு சொல்ல. கிஃப்ட் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோயினை தூக்கிட்டு உள்ள போறான். டோர் அப்படியே லாக் ஆக ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி எங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.